நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது உண்மையா இப்படி நடந்துச்சடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100% உண்மைதாங்க. இப்படி தான் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம அடிச்சு சொல்லலாம். தீபிகா தான் பிளான் பண்ணி அந்த குழந்தைய கடத்த வச்சாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அதே சமயத்தில் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் பதற்றத்தோடையும் பயத்தோடையும் விஜய்க்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போறாங்க. அந்த சமயத்தில் அந்த ரவுடிங்க இருக்காங்களா, அவங்க வந்து வெண்பாவை கடத்திடுறாங்க. ஆனால் வெண்பாவை கடத்திட்டா அடுத்த செகண்ட் கூட இருந்தது யாரு, நம்ம தலைவன் மாசு டாப் டக்கர் டூப் டுப்பர். அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தலைவன் தீபக் தானங்க. அவர் இருந்தால் சும்மா இருப்பாரா, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அவரு சரியான கிரிமினல் ஆயிரு. அவர் அந்த இடத்துல உடனே பார்க்கணும் யார் இதை பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எவர் மூலியமா பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிச்சு பெண்ணல் எடுக்க ஆரம்பிக்கிறான். உடனே உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி அவனை சும்மா விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு புடிச்சுன்னு சொல்லிட்டு அவன் இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு அவனை அடிச்சு அவன் மூஞ்செல்லாம் உடச்சு அவன் கையை எடுத்து தந்துடுறாங்களா பார்த்துக்கலாம். அந்த அளவு ஒரு பக்கம் தர்மடி உழுது. உடனே நம்ம வெண்பா அம்மான்னு சொல்ல ஓடி போயிட்டு வெண்பாவை அழகா பாசத்தோட அன்போட அரவணைப்போட தூக்கிறாங்க. நம்ம மல்லி அந்த சமயம் இருக்கு, அடடா இதெல்லவா சந்தோஷம், இதெல்லவா மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து வருதுன்னா பாத்துக்கோங்களேன். அதே சமயத்துல இந்த இடத்துல ஒரு கோவம் வருது யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு தாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம்லாம் சூழ்ச்சிமம் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனையை கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்டா அந்த மாதிரியெல்லாம் பண்றாங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டார்கெட் தான். அந்த டார்கெட்ல இருந்து எப்பவுமே விலக மாட்டாங்க அப்படின்றத ஆணித்தனமா அடிச்சு சொல்றாங்க. அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து அந்த இடத்துல இல்ல. தீபிகா பொறுத்த வரைக்கும் எப்படியான அந்த ரன்னிங் ரேஸ்ல தான் பொண்ணு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. தான் பொண்ணு ஜெயிக்கிறதுக்கோசம் தான் அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா தானே ஓடினாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா ஓடினா தான் ஜெயிக்க முடியும். ஆனா அந்த ரேஸ்ல வந்து கரெக்ட்ல ஃபைனல் டேஸ்ட்ல போயிட்டு யார் முன்னாடி ஓடுறாங்க அப்படின்றத ஒரு இது. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து கொடுக்கறதெல்லாம் கணக்கு இல்லையா. இவங்க மகன் வந்து முன்னாடி அப்படியே சும்மா போய் அந்த கயிறு அதாவது வின்னிங் பாயிண்ட் அந்த இடத்துல போயிட்டு அப்படியே சும்மா ஆகுமாக அதில் போய் உண்ணுமா, அதுதான் இவங்களுக்கு ஆசை. அதுக்கான தகுதி இருந்தால் கண்டிப்பாக நம்ம பிடி மாஸ்டரே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான தகுதி இல்லை சுத்தமாக இவங்களுக்கு. அதனால தான் எந்த ஒரு ஹெல்ப்பும் எந்த ஒரு உதவியும் பண்ணலை. அதை புரிஞ்சுக்காத நம்ம தீபிகா வந்து முட்டாள்தனமாக ஒரு பக்கம் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டாங்க. அந்த ரவுடிங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி தீபிகா மேடம் தான் கடத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் உளரவை வச்சுன்னு சும்மா ஒளரி கழிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இது இப்படி சிக்கணும்லே, நம்மளை யார் காப்பாற்ற போகிறோம், நம்ம நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையோட ஒரு பக்கம் வேதனையோட யோசனை இருக்காங்க. இது எல்லாமே எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நமக்கு மட்டும் ஏன்டா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சோதனை வேதனை கூடி வந்து கும்மி அடிக்குதடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீலிங்காக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும். அதுக்காக நம்ம வேறு எதனா பண்ண முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். போனதெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசி நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணுங்க. அது போல தான் இங்கே ஒரு பக்கம் சிந்திச்சுன்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து ஓடி போயிட்டு மல்லியை கட்டி பிடிச்சிட்டு இந்த போட்டியில் கலந்தே ஆகணுமா, அந்த மல்லி இந்த போட்டியில் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே சும்மா அந்த இடத்துக்கு விஜய் வந்துடுறாரு. என்னாச்சு வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, என் பொண்ணவே கடத்திருக்காங்கன்னா அதுக்கோசரம் என் பொண்ணு தோக்கணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டேன். என் பொண்ணு ஜெயிச்சாகணுதில்ல, என் பொண்ணை கூட்டிட்டு போவோம், அழைச்சிட்டு போவோம், அந்த இடத்துல ஜெயிக்க வைக்க என் பொண்ணு ஜெயிச்சு எல்லாம் முன்னாடியும் அப்படியே சும்மா மாஸ் அப்படின்ற மாதிரி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு நல்லது ஒரு முடிவா இருக்குமா, இது ஒரு நல்லது ஒரு ஆரம்பமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பக்கம் ஆரம்பிக்கிற போது அது சிக்கலாக தான் தெரியும். ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஓடுற மாதிரி தான் தெரியும். வா பரவாயில்லடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் பாசம் எல்லாமே வரும். அது போல தான் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பாப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போது, என்னென்ன பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம மல்லி வெண்பாவோட போய் சேர்ந்துடுறாங்க. ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி உடனே பார்க்குறமே தீபிகா மூஞ்சில் ஓட்டல ஒரு பக்கம் அப்படியே சும்மா திருன்னு முழிக்கிறான். அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறான், மேடம் மாட்டேன் மேடம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது மேடம் அந்த மாதிரி ஒரு பக்கம் சோகமாக பேசினு இருக்கான். என்னடா ஆச்சு, என்னடா பண்ண, என்னதான் உன் பிரச்சனை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற போது எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்க. இந்த மாதிரி தான் தெரியாமல் மாட்டிக்கணும் மேடம், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மேடம், சிக்கிக்கினாரு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சிக்கின மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது சரி ஓகே, இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து போயாச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த நம்பிக்கை கை கொடுக்குமா, லாஸ்ட் வரையும் கை கொடுக்காதா, அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய சீக்கிரம் நீங்க நேருக்கு நேர் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தீபக் இருக்காருல, அவரு வந்து போய் தீபிகா கிட்ட செம்ம கோவமா பேசுறாரு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லையா, நீ எல்லாம் ஒரு பொண்ணு அடி அப்படி இப்படி சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. உடனே என் பொண்ணு ஜெயிக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன், எங்க வேணாலும் போவேன், அதுக்காக நான் யாருக்கும் பாவமணியெல்லாம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இது இல்லை, என் பொண்ணு ஜெயிக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் செம்ம கோவம் வந்துடுது தீபக்கு. நீ
வாழ்க்கையில் உன் பொண்ணை அதுக்கான ஃபோர்ஸ் போட வச்சு ஜெயிக்க வைக்கணும், தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவங்களை கீழே தள்ளி அடுத்தவங்களை அடித்து அதில் வந்து தான் பொண்ணு ஜெயிக்கணும்னு மட்டும் என்றைக்கும் நினைக்காத. உன்னோட எண்ணம் எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னோட எண்ணம் தப்பாக இருக்குது, அவர் தாயாக நான் நினச்சது தப்பா, நீ சொல்லுவடா, நீ சொல்லுவ, நீ சொல்லாமல் இருப்பியா, நீ என்ன வேணாலும் சொல்லுவேன், எல்லாத்தையும் நான் கேட்டுக்கணும், அப்படி தானே உன் எண்ணம். நான்லாம் அன்றைக்கி அந்த மாதிரி என்றைக்கும் நான் கேட்டுக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் பேசிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, யார் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். பாப்போம் என்னென்னலாம் நடக்க போகுது, எதெல்லாம் நடக்க போகுது சொல்லிட்டு. அதனால் போனதெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் புதுசாக தினசும் ஒரு பிரச்சனையை நம்ம நேருக்கு நேர் கொண்டு வர போகிறோம். அதில் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி யோசிக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமை கதிரேசன் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணி, என்ன ராஜேஸ்வரி பேத்தியை கடத்துறதுக்கு ஏதோ பிளான் பண்ணியிருக்க போல, அவளை நீ கையில் கிடச்சி வச்சுக்கோ, மூஞ்சி எஞ்செல்லாம் உடச்சு போட, ஒன்று யாரை கேட்டு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்க, என்ன தைரியம் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க. உடனே நான் தெரிஞ்சு செய்யலை, வேணும்னு செய்யலை, அறிஞ்சு செய்யலை, புரிஞ்சு செய்யலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை விட ஆரம்பிக்கிறான். நீ கதை விடுறது, கம்பி கட்டுறது, இந்த வேலையெல்லாம் வேற எங்கன்னு வச்சுக்கோ, என்கிட்ட எல்லாம் இந்த வேலை வச்சுக்காத, நான் யாரு என்னன்றது உனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன், ஒருத்தர் அழிக்கணும்னு நினச்சிட்டேன்னா அடிச்சு ஆட ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் யாருமே என் பக்கம் நிற்க முடியாது அப்படின்ற மாதிரியான டைலாக் விட்டுருக்காங்க. டைலாக் எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்குது, கடுப்பாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் சரி ஓகே பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி கேட்டுன்னு போய் தான் அவனும். ஸோ நண்பர்களே, அடுத்து நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சுட்டு இருக்கும். ஆனால் இருந்தாலும் நான் சொல்லுவேன், அதுக்கு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பரகத், தருகன்.